மீனா, தங்கமயில் 2 பேருமே நின்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது, "கொஞ்சம் இளநீர் குடிங்க" அப்படின்னு இளநீர் வாங்கி குடுக்குறாங்க. 2 பேருமே அப்படியே குடிச்சிட்டே இருக்காங்க. குடிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க. "என்ன எப்படி இருக்கு? வேலைலாம் பரவாயில்லையா?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "ஐயோ! மீனா ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க தெரியுமா? என்ன பார்த்து பார்த்து நல்லா கவனிக்கிறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்லா பார்த்துக்கிறாங்க அந்த அக்கா" அப்படின்னு தங்கமயில் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு பேசிட்டே இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா ராஜி வராங்க. அப்படியே பார்க்குறாங்க. "என்ன இது? அக்கா இவங்க கூட பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு அப்படியே டென்ஷனா வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே மீனாவ பார்க்குறாங்க. "சரி நான் போயிட்டு வரட்டுமா?" அப்படின்னு தங்கமயில் அங்கேருந்து கிளம்புறாங்க. இளநீருக்கு காசு?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, இல்ல பரவால்ல நான் குடுத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்றாங்க. அங்கேருந்து தங்கமயில் அப்படியே போறாங்க. அப்ப அப்படியே ராஜி வந்து பார்க்குறாங்க. பார்த்தோனே, "அக்கா என்னக்கா பண்ணிட்டுருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? உங்களுக்கு எல்லாமே புரியுதா? அவங்க எவ்வளோ மோசமானவங்க தெரியும்ல? அத்தை, மாமா 2 பேர தூக்கி உள்ள வச்சாங்க. அவ்ளோ கஷ்டப்படுத்திட்டாங்க. வீட்ல எல்லாருமே கோவமா இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் எதுக்காக அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி டென்ஷனா கேட்டுட்டு இருக்காங்க. "இங்க பாரு, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "அக்கா என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கோவமா வருது. நான் உங்ககிட்ட பேசல. நான் போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எங்க போற? போகாத இரு. நான் சொல்றத கேளு. வா" அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. "எங்கக்கா என்ன கூட்டிட்டு போறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. "வா ராஜி" அப்படின்னு மீனா கூட்டிட்டு போறாங்க. போனா அங்க தங்கமயில் வேலை செய்ற வீட்டுக்கு போறாங்க. அந்த அக்காவ பார்த்தோனயே, இவ யாருன்னு தெரியுதா? என்னோட வீட்டுக்காரோட தம்பியோட ஒய்ஃப்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி உள்ள வா மீனா" அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. "எங்க தங்கமயில் எங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல அவ உள்ள இருக்கா. எங்க அம்மாவுக்கு உடம்பெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்துருவா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னக்கா, என்னக்கா நடக்குது இங்க? எதுக்காக தங்கமயில் அக்கா இங்க வந்துட்டு அவங்களோட உடம்பெல்லாம் துடைக்கிறாங்க? எதுக்கு? இது யாரோட வீடு?" அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. "ராஜி நீ கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இரு" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு" தங்கமயில் வெளிய வராங்க. வந்த உடனே, "நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க?" அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. "இங்க பாரு ராஜி, இப்போ நடந்த எல்லாத்தையுமே நான் சொல்றேன். தங்கமயில் அக்கா நான் சொல்லட்டுமா? ராஜி கிட்ட எல்லாத்தையும் சொல்லட்டுமா?" அப்படின்னு பர்மிஷன் கேட்குறாங்க. நீ சொல்லு பரவால்ல ராஜி தானே. ஒரு தப்புமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு ராஜி என் கூட வா" அப்படின்னு தனியா ரூமுக்கு கூட்டிட்டு போய் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? தங்கமயில் அக்கா நம்ம வீட்ட விட்டு வெளிய போனாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் ரொம்ப கொடுமைய அனுபவிச்சாங்க. அவங்க அம்மா காசு தரலன்னு சொல்லிட்டு, வாழ்க்கையே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த கொடுமை தாங்க முடியாம, நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்றதுக்கு போயிட்டாங்க. அப்ப நான் தான் பார்த்து அவங்கள காப்பாத்துனேன் தெரியுமா? "என்னக்கா சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. "ஆமா ராஜி, நான் சொல்றது எல்லாமே உண்மதான். தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் என் கூட வேலை செய்றாங்க. அவங்க வந்து அவங்க மாமியார பார்த்துக்க யாருமே இல்லன்னு சொன்னாங்க. அதனால நான் தான் அந்த வேலைக்கு சேர்த்து விட்டேன் தெரியுமா? இப்ப அங்க அவங்கள பார்த்துக்கிட்டு சமையல் வேலையும் சேர்த்து பார்த்துட்ருக்காங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க அம்மா திட்டாம இருக்காங்க" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "என்னக்கா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு?" "அது மட்டும் இல்ல ராஜி, ஒரு முக்கியமான விஷயம். தங்கமயில் அக்கா இப்ப மாசமா இருக்காங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அவங்க ஏற்கனவே ஒரு வாட்டி பொய் சொன்னாங்கல்ல" அப்படின்னு ராஜி சொல்றாங்க. "இல்ல ராஜி, பொய்யெல்லாம் சொல்லல. உண்மையாவே டாக்டர போய் பார்த்து, நான் தான் அவங்கள கூட்டிட்டு போனேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியாக்கா? இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? அது மட்டும் இல்ல, அவங்க அம்மா கொடுமைப்படுத்துறதுனால போயிட்டு, சரவணன் மாமாவ அவங்க பார்த்துருக்காங்க. உண்மைய சொல்லியிருக்காங்க. அவரு அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாரு தெரியுமா?" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "அப்படியா பண்ணாரு?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. "ஆமா ராஜி. மாமாக்கு எல்லா உண்மையும் தெரியுமா?" அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. "எல்லாமே தெரியும். தங்கமயில் சொன்னாங்க நான் மாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கு மாமா என்ன தெரியுமா சொன்னாரு? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாரு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "உண்மையாவாக்கா? இப்படிலாம் நடக்குமா என்ன?" அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. "அப்படிதான் ராஜி நடந்திருக்கு. ஆனா அவங்கள பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி யார் இருக்கா அவங்களுக்கு? அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "சரிக்கா" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வராங்க. வந்த உடனே தங்கமயில பார்க்குறாங்க. "இங்க பாரு ராஜி, நீ இங்க நடந்த எதையுமே போயிட்டு கதிர்கிட்ட கூட சொல்லாத ப்ளீஸ். யார்கிட்டயுமே நீ சொல்லாத" அப்படின்னு மீனா கிட்ட சொல்றாங்க. தங்கமயில் சொல்றாங்க. அதே மாதிரி ராஜுகிட்டயும் சொல்றாங்க. சரி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து அப்படியே கிளம்பி போறாங்க. "அக்கா எனக்கும் டைம் ஆகுது. நான் வேலைக்கு போயிட்டு வரேன்" அப்படின்னு மீனாவும் அங்கேருந்து போறாங்க. தங்கமயில் ரொம்ப வருத்தப்படுறாங்க. "என்ன இது எல்லா விஷயமும் தெரியிற மாதிரி ஆயிடுச்சே" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ராஜி யோசிச்சுட்டே போறாங்க. என்ன இது இவ்ளோ கொடுமையெல்லாம் நடந்திருக்கு. அவங்க மாசமா இருக்காங்க. சரவணன் மாமா இப்படிலாம் பேசுவாரா என்ன? மனசு இவ்ளோ கஷ்டமா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே போறாங்க. அப்படியே கதிர் பார்க்குறாரு. ராஜி வா" அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. "நம்ம போயிட்டு டீ குடிக்கலாம் வா" அப்படின்னு கூட்டிட்டு போறாரு நைட் டைம்ல.
டீ குடிக்கிறாரு. அதே மாதிரி "இந்தா ரொம்ப சூடா இருக்கு பார்த்து குடி" அப்படின்னு சொல்றாரு. இரு நான் போயிட்டு போண்டா, வடைலாம் வாங்கிட்டு வரேன்னு வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. அப்படியே யோசிக்கிறாங்க. கதிர்கிட்ட உண்மைய சொல்லிடலாமா? ஏன்னா கதிர் என்னோட புருஷன்ல, மறைக்கக்கூடாதுல்ல. என் புருஷன்கிட்ட நான் எப்படி உண்மைய மறைக்க முடியும்? சொல்லிடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. கதிர் அப்படின்னு சொல்றாங்க. "சொல்லு ராஜி, ஏதோ ஒரு விஷயத்த நீ சொல்ல வர. சொல்லு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல அ அதுக்குள்ள ஃபோன் வருது. இரு இரு என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா. நான் போய் என்னன்னு கேட்டு வரேன்" அப்படின்னு தள்ளி போய் பேசுறாரு. அப்போ யோசிக்கிறாங்க. ஐயோ! உண்மைய சொல்லிடலாமா? வேணாமா? ஆனா சொல்லணும் போல இருக்கு. புருஷனாச்சே எப்படி மறைக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி மீனாக்காக்கே ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு ராஜி மீனாக்கு ஃபோன் பண்றாங்க. நான் வந்துட்டு கதிர்கிட்ட தங்கமயிலக்காவ பத்தி உண்மைய சொல்லிடவா? அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு அதெல்லாம் சொல்லக்கூடாது. தங்கமயிலக்காவே வேணான்னு சொல்றாங்க. அவங்க வேணான்னு சொல்லும்போது கட்டாயப்படுத்தி நம்ம அந்த விஷயத்த சொல்லக்கூடாது. ராஜிம்மா நான் சொல்றத கேளு. கொஞ்சம் பொறுமையா இரு சரியா? எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ எதுவுமே பேசாத. கதிர்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாத. தங்கமயிலக்கா மாசமா இருக்காங்கன்னு எதுவுமே நீ சொல்லக்கூடாது. நான் சொல்றத கேட்பியா? கேட்க மாட்டியா? அப்படின்னு மீனா கேட்குறாங்க. சரிக்கா நீங்க சொன்னா நான் கேட்பேன். நான் சொல்ல மாட்டேன்க்கா எதுவுமே. ஆனா என் வாய் வரைக்கும் வருது. அதனால தான். இங்க பாரு எதுவா இருந்தாலும் கொஞ்சம் மறைச்சு தான் வைக்கிறோம். சரியா? அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க. ராஜி நின்னுட்டே இருக்காங்க. கதிர் வராரு. "என்ன ஏதோ ஒரு விஷயத்த நீ சொல்ல வந்தியே என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. அதுவா ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க அப்பா வராரு. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓரமா வண்டிய நிறுத்திட்டு வராரு. ராஜி கிட்ட பேசுறாரு. "என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்குறாரு. "அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா" அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன இந்த வருஷம் நீ வந்து எக்ஸாம் எழுத போறியா? நல்லா வருவம்மா நீ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "தேங்க்ஸ்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா வீட்ல ஏதோ ஒரு பணப்பிரச்சனைன்னு ஏதோ நான் கேள்விப்பட்டேன். இந்தாங்க இந்த பணத்த நீங்க வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அப்பா குடுக்குறாரு கதிர்கிட்ட. "ஐயய்யோ! மாமா எனக்கு வேண்டாம். பணம்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல இதுல என்ன இருக்கு? பணம் என்கிட்ட இருக்கு. நான் குடுக்குறேன். நீங்க வாங்கிக்கங்க" அப்படின்னு குடுக்குறாரு. "இல்ல, இல்ல பரவால்ல நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி, கதிர் 2 பேருமே சொல்றாங்க. "சரிம்மா, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவங்க அப்பா போறாரு. அப்படியே கதிர் பார்க்குறாரு. நம்ம பண பிரச்சனைய நாம தான் பார்த்துக்கணும். யார்கிட்டயும் ரூ. 1 வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. தங்கமயில் இருக்காங்க. அப்போ மீனா கூட இருக்க அந்த அக்கா கேட்குறாங்க. என்ன தங்கமயில் எதுக்காக அவங்க வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா ஒண்ணும் இல்ல. எங்கள பார்த்ததுனால அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்டுருக்காங்க. அதனால மீனா வந்து இங்க தான் வேலை செய்றாங்க. இங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி. நான் போயிட்டு வரேன் வேலைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே போறாங்க. தங்கமயில் யோசிக்கிறாங்க. ராஜிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. ஆனா யார்கிட்டயும் சொல்லாம இருக்கணும். யாருமே எனக்கு வேணாம். என் வயித்துல வளர்ற குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். என்னால பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாரி அந்த வயித்த தொட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. "இங்க பாரும்மா, நீ வந்து வருத்தப்படாத. உன்னோட அப்பா உன் கூட பேசல அப்படிலாம் நீ நினைக்காத. எப்பவுமே நான் இருக்கேன். சரியா? உன்ன நான் நல்லா பார்த்துப்பேன். நான் வேலைக்கு போறேன். வர காசுல உனக்கு தேவையான எல்லாமே நான் பண்றேன். எங்க அம்மா என்ன திட்டினா மாதிரிலாம் நான் உன்ன திட்டமாட்டேன். உன்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். சரியா?" அப்படின்னு வயித்த தொட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அப்படியே தங்கமயில் பேசிட்டு இருக்காங்க. சரவணன், அஞ்சலி 2 பேருமே சேர்ந்து கோயில்ல சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொல்றாரு, "என்ன நீங்க எப்படியா இருந்தாலும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பிரிஞ்சீங்க. ஏதோ ஒரு வகையில உங்களோட காதல அந்த கடவுள் சேர்த்து வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும். சரியா? நான் போயிட்டு வரேன். டைம் ஆகுதுன்னு" அங்கேருந்து போறாரு அவங்க ஃப்ரெண்டு. அப்போ தங்கமயிலோட அப்பா கோயிலுக்கு போறாரு. இவங்க பேசுறதெல்லாம் கேட்குறாரு சரவணன். அஞ்சலி 2 பேரும் சேர்த்து வச்சு பார்க்குறாரு. அட கடவுளே! இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என் பொண்ணோட வாழ்க்கை அங்க அழுதுகிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா கோயில்ல பேசிட்டு இருக்காங்களா? விடமாட்டேன். கண்டிப்பா நான் விடமாட்டேன். அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாரு ஃபோன்ல. எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. போன உடனே அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. "இங்க பாரு பாக்கியா, என்ன எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு பாருன்னு" கத்துறாரு. அதுக்குள்ள எல்லாருமே வராங்க. அங்க அப்படியே தங்கமயிலும் வந்து நிக்கிறாங்க. "இங்க பாரு உன்னோட புருஷன் யாரோ ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு" அப்படின்னு சொல்றாரு. "அப்பா எனக்கு டைம் ஆகுது வேலைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து தங்கமயில் போறாங்க. "பாரு பாக்கியா பாரு இங்க என்ன நடக்குதுன்னு பாரு" அப்படின்னு ஃபோன் அப்படியே காட்டுறாரு. அவங்க அப்படியே பார்க்குறாங்க. "ஐய்யய்யோ! இது என்ன ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு. அதனால தான் என் பொண்ணு வேணான்னு சொன்னாரா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு கோவமா வருது. "வாங்க முதல்ல போயிட்டு அவங்க வீட்ல ஒரு வழி பண்ணிட்டு வரலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. "வாங்க என் வீட்ல யார் இருக்கா? வெளிய வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கத்துறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. "ஏய்! நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே கோவமா கத்துறாங்க. "நான் வந்திருக்கனா?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. "உள்ளலாம் வராத, உள்ள வராத" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே உள்ள வராங்க. பாக்கியா அவங்க வீட்டுக்காரர் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்குள்ள வந்து நின்னுட்டு இருக்காங்க.
இங்கே பாருங்க உங்கள் பையன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. என் பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கீங்களா மாப்பிள்ள அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அப்படியே சரவணனுக்கு கோவமாக வருது. அங்கேருந்து வந்து தவடிலேயே ஒன்று அடிக்கிறாரு அப்படியே பாக்கியாவை. டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு கோமதி எல்லாருமே சேர்ந்து அப்படியே சரவணனை தடுக்கிறாங்க. அதுக்குள்ளே தங்கமயில் ஓடி வராங்க. உள்ளே வராங்க, வந்து நின்றுட்டு இருக்காங்க. பாத்தியா உன் புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. இங்கே பாருமா, அவர் என்ன வேணா பண்ணட்டும், எது வேணா பண்ணட்டும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேரை கூட்டிகிட்டு தங்கமயில் வீட்டுக்கு போகிறாங்க. தங்கமயில் வீட்டுக்கு போனோன்னே யோசிக்கிறாங்க. அவரே எனக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் 2 பேரும் எதுக்காக போய் அங்கே அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையா இதெல்லாம் அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. ஏய் இதை அப்படியே விட முடியுமாடி, இதை விட முடியுமா, இது உன்னோட வாழ்க்கை, இதுனா விளையாட்டா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. என்னம்மா என் வாழ்க்கைன்னு சொல்கிறேன், என்ன வாழ்க்கைன்னு சொல்கிறேன், கேட்டதுக்கு அவர் என்ன பண்ணார், இப்போ உன்னை தாவடிலேயே அடிச்சிருக்காரு, இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா, ஒரு மருமக மாமியார் அடிக்கிறதுலாம் என்ன சாதாரண விஷயமா, நீ எதுக்குமா இவ்வளோ போய் அசிங்கப்படுற எனக்காக அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. ஏய் என்னடி நான் எதுவுமே கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்காதம்மா, நீ கேட்கவே கேட்காத, நான் சொல்கிறேன்ல எதுவுமே போய் கேட்காத, எனக்கு எதுவுமே வேண்டாம், நானே சம்பாதிச்சு என் குழந்தைய காப்பாற்றிக்கிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். மறுபடியும் அவங்க வீட்டு வாசலில் போய் எதுக்குமா நிற்கிற, அவர் எந்த பொண்ணு கூடாது பேசட்டும், எந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிட்டு எப்படியாவது இருக்கட்டும், அவர் எனக்கு வேண்டாம் நான் சொல்லிட்டேன்ல, நான் வேணான்னும் போது அவர் என்ன பண்ணால் உனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்குறாங்க. இங்கே பாரடி, நீ பேசுறதுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட நான் பேசல, யாரும் அங்கே போகக்கூடாது, மீறி போனீங்க நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கோமதி கேட்குறாங்க. அம்மா இந்த பொண்ணு யாருடா, எந்த பொண்ணு கூட போய் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அம்மா அந்த பொண்ணு அஞ்சலிம்மா, என் கூட காலேஜில் படித்த பொண்ணுமா. சரிடா, காலேஜில் படித்த பொண்ணு சரிதான், அதுக்காக நீ வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருப்பியா, இது தப்பு தானே, எங்ககிட்டலாம் ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அம்மா அது சும்மா சாதா தெரிஞ்ச பொண்ணுமா, அதனால தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் தப்பாக இல்லைம்மா, அவங்க சொல்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. டேய் தப்போ சரியோ எங்ககிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கணும்ல, இப்படி ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறேன், நான் பேசிகிட்டு இருக்கேன், எதுவுமே நீ சொல்லாமல் பண்ணால் இதெல்லாம் நல்லா இருக்கா, இப்போ யார் அசிங்கப்படுறது அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமியாரை போட்டு தவடிலே அடிக்கிற, இதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்குமா, பொண்ணு மேலே கை வைப்பியே நீ, உனக்கு எங்கேருந்துடா இவ்வளோ தைரியம் வந்தது, நீ ஏன்டா இவ்வளோ மோசமாக இருக்க அப்படின்னு கோமதி அப்படியே பயங்கரமாக திட்டுறாங்கம்மா. அவங்க பேசுனதெல்லாம் கரெக்டாக, நான் ஏதோ பொண்ணுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க, அவங்க போய் உண்மையை சொல்கிறாங்களோ பொய் சொல்கிறாங்களோ, நீ எப்படி மேலே கை வைப்ப, ஒரு மாமியார் தானே, அவங்க யாரை வேணால் இருந்துட்டு போட்டோம், வயசானவங்க மேலே நீ போய் கை வைக்கிறியா, அப்படி தான் உன்னை வளர்த்துருக்குமா, இதான் உனக்கு நல்லது கிடையாது சொல்லி கொடுத்துருக்கோமா அப்படின்னு கோமதி பயங்கர கோவமாக சரவணனை திட்டுறாங்க. சரவணன் எதுவுமே பண்ண முடியல, அப்படி தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காரு. இங்கே பாரு சரவணா, என்னதான் இருந்தாலும் பெரியவங்க மேலே நீ கை வைக்கக்கூடாது அப்படின்னா அப்பத்தாவும் சொல்கிறாங்க, எதுவுமே பேச முடியல அப்படின்னு சரவணன் அமைதியாக இருக்காரு. பயங்கரமாக கோவம் வருது கோமதிக்கு. இங்கே பாருடா, நீங்கள் கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அப்படி உள்ளே போகிறாங்க. மெயினா தங்கமயில் 2 பேருமே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இளநீர் குடிங்க அப்படின்னு இளநீர் வாங்கி கொடுக்குறாங்க. 2 பேருமே அப்படியே குடிச்சிட்டே இருக்காங்க. குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன எப்படி இருக்குது, வேலைலாம் பரவாயில்லையா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஐயோ மீனா ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க தெரியுமா, என்னை பார்த்து பார்த்து நல்லா கவனிக்கிறாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா பார்த்துக்கிறாங்க அந்த அக்கா அப்படின்னு தங்கமயில் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக ராஜி வராங்க. அப்படியே பார்க்குறாங்க, என்ன இது அக்கா இவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படியே டென்ஷனாக வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்படியே மீனாவை பார்க்குறாங்க. சரி நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு தங்கமயில் அங்கேருந்து கிளம்புறாங்க. இளநீருக்கு காசு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல நான் கொடுத்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து தங்கமயில் அப்படியே போகிறாங்க. அப்போ அப்படியே ராஜி வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அக்கா என்னக்கா பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே புரியுதா, அவங்க எவ்வளோ மோசமானவங்க தெரியும்ல, அத்தை மாமா 2 பேரை தூக்கி உள்ளே வச்சாங்க, அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க, வீட்டில் எல்லாருமே கோவமாக இருக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும் எதுக்காக அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாரு நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அக்கா என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கோவமாக வருது, நான் உங்ககிட்ட பேசல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போகிற, போகாத இரு, நான் சொல்கிறத கேளு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கக்கா என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. வா ராஜி அப்படின்னு மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க. போனால் அங்கே தங்கமயில் வேலை செய்கிற வீட்டுக்கு போகிறாங்க. அந்த அக்காவை பார்த்தோன்னே இவ யாருன்னு தெரியுதா, என்னோட வீட்டுக்காரோட தம்பியோட ஒய்ஃப் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி உள்ளே வா மீனா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. எங்கே தங்கமயில் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவள் உள்ளே இருக்கா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டுட்ருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா நடக்குது இங்கே, எதுக்காக தங்கமயில் அக்கா இங்கே வந்துட்டு அவங்களோட உடம்பெல்லாம் துடைக்கிறாங்க, எதுக்கு, இது யாரோட வீடு அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. ராஜி இனி கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தங்கமயில் வெளியே வராங்க. வந்த உடனே நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கீங்க அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. இங்கே பாரு ராஜி,
இப்போ நடந்த எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். தங்கமயில் அக்கா நான் சொல்லட்டுமா? ராஜிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லட்டுமா? அப்படின்னு பர்மிஷன் கேட்குறாங்க. நீ சொல்லு, பரவாயில்ல, ராஜி தானே, ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ராஜி, என் கூட வா அப்படின்னு தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? தங்கமயில் அக்கா நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் ரொம்ப கொடுமையை அனுபவிச்சாங்க. அவங்க அம்மா காசு தரலன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த கொடுமை தாங்க முடியாமல் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. அப்போ நான் தான் பார்த்து அவங்கள காப்பாற்றினேன் தெரியுமா? என்னக்கா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. ஆமாம் ராஜி, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் தெரியுமா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் என் கூட வேலை செய்கிறாங்க அவங்க அவங்க மாமியாரை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் நான் தான் அந்த வேலைக்கு சேர்த்து விட்டேன் தெரியுமா. இப்போ அங்கே அவங்கள பார்த்துக்கிட்டு சமையல் வேலையும் சேர்த்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க அம்மா திட்டாமல் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எனக்கா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை ராஜி, ஒரு முக்கியமான விஷயம். தங்கமயில் அக்கா இப்போ மாசமாக இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே ஒரு வாட்டி பொய் சொன்னாங்கல்ல அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இல்லை ராஜி, பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையாகவே டாக்டரை போய் பார்த்து நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு போனேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாக்கா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? அது மட்டும் இல்லை, அவங்க அம்மா கொடுமைப்படுத்துறதுனால போயிட்டு சரவணன் மாமாவை அவங்க பார்த்துருக்காங்க, உண்மையை சொல்லியிருக்காங்க. அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு தெரியுமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படியே பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. ஆமாம் ராஜி, மாமாவுக்கு எல்லா உண்மையும் தெரியுமா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. எல்லாமே தெரியும், தங்கமயில் சொன்னாங்க நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கு மாமா என்ன தெரியுமா சொன்னார்? உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உண்மையாவாக்கா? இப்படிலாம் நடக்குமா என்ன அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. அப்படிதான் ராஜி நடந்திருக்கு. ஆனால் அவங்கள பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, யார் இருக்கா அவங்களுக்கு, அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வந்த உடனே தங்கமயில பார்க்குறாங்க. இங்கே பாரு ராஜி, நீ இங்கே நடந்த எதையுமே போயிட்டு கதிர்கிட்ட கூட சொல்லாத ப்ளீஸ், யார்கிட்டையுமே நீ சொல்லாத அப்படின்னு மீனா கிட்ட சொல்கிறாங்க. தங்கமயில் சொல்கிறாங்க. அதே மாதிரி ராஜிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. சரி, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க. அக்கா எனக்கும் டைம் ஆகுது, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு மீனாவும் அங்கேருந்து போகிறாங்க. தங்கமயில் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா இது எல்லா விஷயமும் தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ராஜி யோசிச்சுட்டே போகிறாங்க. என்ன இது இவ்வளோ கொடுமையெல்லாம் நடந்திருக்கு, அவங்க மாசமாக இருக்காங்க, சரவணன் மாமா இப்படிலாம் பேசுவாரா என்ன, மனசு இவ்வளோ கஷ்டமாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே போகிறாங்க. அப்படியே கதிர் பார்க்குறாரு. ராஜி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம போயிட்டு டீ குடிக்கலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. நைட் டைமில் டீ குடிக்கிறாரு. அதே மாதிரி இந்த ரொம்ப சூடாக இருக்குது பார்த்து குடி அப்படின்னு சொல்கிறாரு. நான் போயிட்டு போண்டா வடைலாம் வாங்கிட்டு வரேன்னு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்படியே யோசிக்கிறாங்க. கதிர்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? ஏன்னா கதிர் என்னோட புருஷன் இல்லை, மறைக்கக்கூடாது, என் புருஷன்கிட்ட நான் எப்படி உண்மையை மறைக்க முடியும்? சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்ருக்காங்க. கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு ராஜி, ஏதோ ஒரு விஷயத்தை நீ சொல்ல வர, சொல்லு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அதுக்குள்ளே ஃபோன் வருது. என்னோடய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, நான் போய் என்னென்னு கேட்டு வரேன் அப்படின்னு தள்ளி போய் பேசுகிறாரு. அப்போ யோசிக்கிறாங்க. ஐயோ, உண்மையை சொல்லிடலாமா வேணாமா? ஆனால் சொல்லணும் போல் இருக்குது, புருஷனாச்சு எப்படி மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, மீனாக்காக்கே ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு ராஜி மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் வந்துட்டு கதிர்கிட்ட தங்கமயில் அக்காவை பற்றி உண்மையை சொல்லிடவா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதெல்லாம் சொல்லக்கூடாது, தங்கமயில் அக்காவே வேணான்னு சொல்கிறாங்க. அவங்க வேணான்னு சொல்லும் போது கட்டாயப்படுத்தி நம்ம அந்த விஷயத்த சொல்லக்கூடாது. ராஜிமா, நான் சொல்கிறத கேளு, கொஞ்சம் பொறுமையாக இரு சரியா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ எதுவுமே பேசாத, கதிர்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாத, தங்கமயில் அக்கா மாசமாக இருக்காங்கன்னு எதுவுமே சொல்லக்கூடாது, நான் சொல்கிறத கேட்பியா கேட்க மாட்டியா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. சரிக்கா, நீங்கள் சொன்னால் நான் கேட்பேன், நான் சொல்ல மாட்டேக்கா எதுவுமே, ஆனால் என் வாய் வரைக்கும் வருது, அதனால தான். இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் மறைச்சி தான் வைக்கிறோம் சரியா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ராஜி நின்றுட்டே இருக்காங்க. கதிர் வராரு. என்ன, ஏதோ ஒரு விஷயத்த நீ சொல்ல வந்தே என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா வராரு. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு வராரு. ராஜிக்கிட்ட பேசுகிறாரு. என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன, இந்த வருஷம் நீ எக்ஸாம் எழுத போறியா, நல்லா வருவம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், வீட்டில் ஏதோ ஒரு பண பிரச்சனைன்னு ஏதோ நான் கேள்விப்பட்டேன், இந்தாங்க அந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அப்பா கொடுக்குறாரு கதிர்கிட்ட. ஐயோ மாமா, எனக்கு வேண்டாம், பணம்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, இதில் என்ன இருக்குது, பணம் என்கிட்ட இருக்குது, நான் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாரு. இல்லை இல்லை பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கதிர் 2 பேருமே சொல்கிறாங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அப்பா போகிறாரு. அப்படியே கதிர் பார்க்குறாரு. நம்ம பண பிரச்சனையை நாம் தான் பார்த்துக்கணும், யாருக்கிட்டேயும் ரூபாய் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு.
தங்கமயில் இருக்காங்க. அப்போது மீனா கூட இருக்க அந்த அக்கா கேட்குறாங்க, என்ன தங்கமயில் எதுக்காக அவங்க வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா ஒன்றும் இல்லை, எங்கள பார்த்ததுனால அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அதனால மீனா வந்து இங்கே தான் வேலை செய்கிறாங்க, இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. ஓ! அப்படியா? சரி, சரி. நான் போயிட்டு வரேன் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. தங்கமயில் யோசிக்கிறாங்க. ராஜிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் யார்கிட்டயும் சொல்லாமல் இருக்கணும். யாருமே எனக்கு வேணாம். என் வயித்துல வளர்ற குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். என்னால பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாரி அந்த வயித்த தொட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. "இங்க பாரும்மா, நீ வந்து வருத்தப்படாத. உன்னோட அப்பா உன் கூட பேசல அப்படிலாம் நீ நினைக்காத. எப்பவுமே நான் இருக்கேன். சரியா? உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். நான் வேலைக்கு போறேன். வர காசுல உனக்கு தேவையான எல்லாமே நான் பண்றேன். எங்க அம்மா என்னை திட்டினா மாதிரிலாம் நான் உன்னை திட்ட மாட்டேன். உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். சரியா?" அப்படின்னு வயித்த தொட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அப்படியே தங்கமயில் பேசிட்டு இருக்காங்க. சரவணன், அஞ்சலி 2 பேருமே சேர்ந்து கோயில்ல சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொல்றாரு, "என்ன நீங்க எப்படியா இருந்தாலும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பிரிஞ்சீங்க. ஏதோ ஒரு வகையில உங்களோட காதல அந்த கடவுள் சேர்த்து வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும். சரியா? நான் போயிட்டு வரேன். டைம் ஆகுதுன்னு" அங்கேருந்து போறாரு அவங்க ஃப்ரெண்டு. அப்போ தங்கமயிலோட அப்பா கோயிலுக்கு போறாரு. இவங்க பேசுறதெல்லாம் கேட்குறாரு சரவணன். அஞ்சலி 2 பேரும் சேர்த்து வச்சு பார்க்குறாரு. அட கடவுளே! இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என் பொண்ணோட வாழ்க்கை அங்கே அழுதுகிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா கோயில்ல பேசிட்டு இருக்காங்களா? விடமாட்டேன், கண்டிப்பா நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாரு ஃபோன்ல. எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. போன உடனே அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, "இங்க பாரு பாக்கியா, என்ன எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு பாருன்னு" கத்துறாரு. அதுக்குள்ள எல்லாருமே வராங்க. அங்க அப்படியே தங்கமயிலும் வந்து நிக்கிறாங்க. "இங்க பாரு, உன்னோட புருஷன் யாரோ ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு" அப்படின்னு சொல்றாரு. "அப்பா, எனக்கு டைம் ஆகுது வேலைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து தங்கமயில் போறாங்க. "பாரு பாக்கியா, பாரு இங்க என்ன நடக்குதுன்னு பாரு" அப்படின்னு ஃபோன் அப்படியே காட்டுறாரு. அவங்க அப்படியே பார்க்குறாங்க. "ஐய்யய்யோ! இது என்ன ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு. அதனால தான் என் பொண்ணு வேணான்னு சொன்னாரா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு கோவமா வருது. "வாங்க, முதல்ல போயிட்டு அவங்க வீட்ல ஒரு வழி பண்ணிட்டு வரலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. "வாங்க, என் வீட்ல யார் இருக்கா? வெளிய வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கத்துறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. "ஏய்! நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே கோவமா கத்துறாங்க. "நான் வந்திருக்கேனா?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. "உள்ளலாம் வராத, உள்ள வராத" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே உள்ள வராங்க. பாக்கியா, அவங்க வீட்டுக்காரர் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்குள்ள வந்து நின்னுட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, உங்க பையன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவ காட்டுறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. "என் பொண்ண வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்களா மாப்பிள?" அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அப்படியே சரவணனுக்கு கோவமா வருது. அங்கேருந்து வந்து தவடையிலேயே ஒண்ணு அடிக்கிறாரு அப்படியே பாக்கியாவ. "டேய் என்னடா பண்ற?" அப்படின்னு கோமதி எல்லாருமே சேர்ந்து அப்படியே சரவணனை தடுக்குறாங்க. அதுக்குள்ள தங்கமயில் ஓடி வராங்க. உள்ள வராங்க. வந்து நின்னுட்டு இருக்காங்க. "பாத்தியா உன் புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "இங்க பாரும்மா, அவர் என்ன வேணா பண்ணட்டும். எது வேணா பண்ணட்டும். நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அப்பா 2 பேர கூட்டிட்டு தங்கமயில் வீட்டுக்கு போறாங்க. தங்கமயில் வீட்டுக்கு போனோனே யோசிக்கிறாங்க. அவரே எனக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க 2 பேரும் எதுக்காக போய் அங்க அசிங்கப்படுத்திட்டு, அவமானப்படுத்திட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? தேவையா இதெல்லாம்? அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. "ஏய்! இத அப்படியே விட முடியுமாடி? இத விட முடியுமா? இது உன்னோட வாழ்க்கை. இதுனா விளையாட்டா?" அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. "என்னம்மா என் வாழ்க்கைன்னு சொல்ற? என்ன வாழ்க்கைன்னு சொல்ற?" கேட்டதுக்கு அவர் என்ன பண்ணாரு? "இப்போ உன்ன தாவடியிலேயே அடிச்சிருக்காரு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? ஒரு மருமக மாமியார் அடிக்கிறதுலாம் என்ன சாதாரண விஷயமா? நீ எதுக்கும்மா இவ்வளோ போய் அசிங்கப்படுற எனக்காக?" அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. "ஏய் என்னடி, நான் எதுவுமே கேட்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்றாங்க. "கேட்காதம்மா, நீ கேட்கவே கேட்காத. நான் சொல்றேன்ல, எதுவுமே போய் கேட்காத. எனக்கு எதுவுமே வேண்டாம். நானே சம்பாதிச்சு என் குழந்தைய காப்பாற்றிக்கிட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். மறுபடியும் அவங்க வீட்டு வாசலில் போய் எதுக்குமா நிற்கிற? அவர் எந்த பொண்ணு கூடயாவது பேசட்டும், எந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிட்டு எப்படியாவது இருக்கட்டும். அவர் எனக்கு வேண்டாம், நான் சொல்லிட்டேன்ல. நான் வேணான்னும் போது அவர் என்ன பண்ணா உனக்கு என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்குறாங்க. "இங்கே பாருடி, நீ பேசுறதுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "உங்ககிட்ட நான் பேசல. யாரும் அங்கே போகக்கூடாது. மீறி போனீங்கன்னா நான் செத்து போயிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கோமதி கேட்குறாங்க. "அம்மா, இந்த பொண்ணு யாருடா? எந்த பொண்ணு கூட போய் நீ இப்படி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் நல்லா இருக்கா?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "அம்மா, அந்த பொண்ணு அஞ்சலிம்மா, என் கூட காலேஜில் படித்த பொண்ணுமா." "சரிடா, காலேஜில் படித்த பொண்ணு சரிதான். அதுக்காக நீ வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருப்பியா? இது தப்பு தானே. எங்ககிட்டலாம் ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. "அம்மா, அது சும்மா சாதா தெரிஞ்ச பொண்ணுமா. அதனால தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் தப்பா இல்லைம்மா. அவங்க சொல்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது" அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. "டேய், தப்போ சரியோ எங்ககிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கணும்ல. இப்படி ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறேன், நான் பேசிகிட்டு இருக்கேன்னு எதுவுமே நீ சொல்லாமல் பண்ணால் இதெல்லாம் நல்லா இருக்கா? இப்போ யார் அசிங்கப்படுறது?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமியாரை போட்டு தவடியிலே அடிக்கிற, இதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்குமா? பொண்ணு மேலே கை வைப்பியே நீ? உனக்கு எங்கேருந்துடா இவ்வளோ தைரியம் வந்தது? நீ ஏன்டா இவ்வளோ மோசமாக இருக்க?" அப்படின்னு கோமதி அப்படியே பயங்கரமாக திட்டுறாங்கம்மா.
அவங்க பேசுனதெல்லாம் கரெக்ட்டா? நான் ஏதோ பொண்ணுக்குள்ள சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அவங்க உண்மைய சொல்றாங்களோ, பொய் சொல்றாங்களோ? நீ எப்படி மேல கை வைப்ப? ஒரு மாமியார் தானே! அவங்க அவங்க யாரா வேணா இருந்துட்டு போட்டும். வயசானவங்க மேல நீ போய் கை வைக்கலையா? வைக்கிறியா? அப்படிதான் உன்ன வளர்த்துருக்குமா? இதான் உனக்கு நல்லது கெட்டது சொல்லிக் குடுத்துருக்குமா? அப்படின்னு கோமதி பயங்கர கோவமா சரவணன திட்டுறாங்க. சரவணன் எதுவுமே பண்ண முடியல. அப்படி தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காரு. "இங்க பாரு சரவணா, என்னதான் இருந்தாலும் பெரியவங்க மேல நீ கை வைக்கக்கூடாது" அப்படின்னு அப்பத்தாவும் சொல்றாங்க. எதுவுமே பேச முடியல. அப்படியே சரவணன் அமைதியா இருக்காரு. பயங்கரமா கோவம் வருது கோமதிக்கு. "இங்க பாருடா, நீங்க என்கிட்ட பேசவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அப்படியே உள்ள போறாங்க. சரவணன் தலை குனிஞ்சு